கொஞ்ச நேரம் எல்லாரும் எழுந்து நின்று அவரை ஆராதனை செய்து அப்படியே நம்ம பிரைசிங்குள்ள கலந்து போவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள்
அசைவாடுதல் முழுவதுமாக இருக்கட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அசைவாடுதல் இருக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பா. கர்த்தர் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக கடைசி வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் கூட நீங்க பேசுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். எனக்கு தெரிந்த பாடல் நினைக்கிறேன், சேர்ந்து பாடுங்க. இல்லைனா கூட குரூப்பில் அந்த பாட்டை கூட ஷேர் பண்ணுறதுனா கூட ஷேர் பண்ணி விட. குரூப்பில் பேசு. ஹல்லேலூயா. இந்த பாடல் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வசனம் தெரியும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது எந்த இடத்துல வந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நான் அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது கர்த்தர் நல்லவர்னு சொல்லி துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா துதினாவே எனக்கு பிடிக்கும். அதில் இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பொதுவாக பிடிக்கும். 2 நாளாகம் 20 அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, அந்த யோசபாத் ராஜா போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி அம்மோன் புத்திரர், மோவாபியர் இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, மலை தேசத்தார் வந்திருக்கிறாங்க யுத்தம் பண்ண. நான் என்ன பண்ணட்டுன்னு போய் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறார். ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். அப்போ கர்த்தர் வந்து அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்துலேருந்து ஒருத்தரை எழுப்பி கர்த்தர் பேசுகிறாரு. இந்த மாதிரி கர்த்தரை பாடகர்களை முன்னிறுத்து, அங்கே வந்து பாடகர்களை முன்னிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று துதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணுறாரு, காலையிலே எழுந்து போய் அங்கே அந்த பாடகர்களை முன்பாக நிறுத்தி அந்த பாடகர்களை பாட வைக்கிறாரு. இந்த மாதிரி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பாட தொடங்கின வேலையிலே, அந்த துதி செய்ய தொடங்கின வேலையிலே இருக்கும். அந்த நிமிஷமே இவங்க போய் யுத்தமே பண்ணல, ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு மடியும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. அவங்க அதுக்கப்புறம் போய் கொள்ளையிட்டாங்கன்னு போட்டிருக்கிற, ஒண்ணுமே பண்ணல, அவங்க யுத்தம் பண்ணல, அவங்க காயம் அடையல, டயர்ட் ஆகல, எதுவுமே பண்ணல. கர்த்தரை துதிக்கும்படி அந்த இடத்துல பாடகர்களை நிறுத்தின உடனே கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வரார். ஹல்லேலூயா. நம்ம இங்கே சிறு கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். நம்ம துதிக்கிற இந்த வேலையில நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களையும், எல்லா எதிரான ஆயுதங்களையும் கர்த்தர் இந்த நாளிலேயும் முறியடிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க கணவர் அந்த சாட்சியை சொன்னாங்க. எங்க நாத்தனார் நாங்கள் வந்து எவ்வளவோ சொன்னோம், அவங்களோட இருதயம் அவ்வளோ ஒரு கடினமா இருந்தது. பிள்ளைகளை கூட ஒரு நேசிக்காத ஒரு இருதயமா அவ்வளோ கடினமாக இருந்தது. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவங்க எப்படி இருக்காங்கன்னு. ஆனால் நாங்கள் வந்து ஜெபம் மட்டும்தான் பண்ணோம். நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தபோது அவங்க கேட்கல. ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய இருதயத்தை, அந்த கல்லான இருதயத்தை கூட கர்த்தர் கரைய பண்ணுகிற தேவன்கிறத நிரூபிச்சாரு. அவங்களே வந்து சொன்னாங்க, நான் போகிறேன், நான் என் பிள்ளைகளுக்காக நான் போகிறேன்னு அவங்களே வந்து சொன்னது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. என் தேவன் அதை மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் இன்றைக்கு முறிந்தோட பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நல்லவர், நல்லவர். எவ்வளவோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஒவ்வொரு நன்மைகளை செய்திருக்கார். அந்த நன்மைகளை நினைத்து நீங்க எவ்வளோ நல்லவராக இருந்தீங்க, எவ்வளோ கிருபை உள்ளவராக இருந்தீங்க, எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொல்லி துதிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா, கழித்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா,
சந்திரனை படைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நீக்கியவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, அழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, செங்கடலில் பிளந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடல் பிளந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை பாடுறது எவ்வளவு ஆனந்தமா இருக்குது நமக்கு. ஆமென். ஆமென். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, அது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலயமா கேட்டோம்னா அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அமெரிக்கா தேசத்தில் இந்த கைத்து மேலாம் ஏறி நடப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த மலைக்கும் பக்கத்தில் இருக்க மலைக்கும் ஒரு 2 இதை வச்சு என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து நடந்து போகிறாங்களாம். அதை வந்து அவர் எல்லாருமே கூடி நின்று சுற்றி நின்று பார்த்துட்ருக்குறாங்க. அதை இங்கேருந்து அவர் ஏறி இந்த பக்கத்து போயிட்டு திருப்பி இங்கேருந்து வராரு. அதை வந்து கையில் யாரெல்லாம் தனியாக போயிட்டு வராரு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, அவர் யாராவது ஒருத்தர் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடும்போது அந்த கூட்டத்திலேருந்து யாருமே போகிறதுக்கு விருப்பப்படலையாம். ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகும், என்ன ஆகும் என்ன ஏதாகும்னு சொல்லிட்டு அப்படியே யாருமே போகாமல் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒரு சின்ன பொண்ணு மட்டும் என்ன பண்ணாலாம், நான் வரேன் என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்களாம், ஏய் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும், போகிற வழியில் ஏதாவது கீழே விழுந்துட்டானா என்ன பண்ணுறது, அதனால் நீ போகாத அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு என்ன பண்ணாலாம், அவர் கூட ஏறி அந்த பக்கம் போயிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாலாம். வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்களாம், எப்படி ஒரு தைரியமாக நீ போயிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சொன்னாலாம், அவர் எங்கள் அப்பான்னு சொன்னாலாம். ஆமென். அதே போல் தான் இன்றைக்கி நம்மளையும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும், என்னதான் மூழ்கி போகிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், நம்மளை எங்கே வச்சு பாதுகாக்கிறவர்னா தோள்களில் வச்சு. ஆமென். தோள்களில் வச்சு பாதுகாக்கிற தேவன். ஆமென். அவர் தோள்களின் மேலே நம்ம சாய்ந்திருப்பதனால ஆமென் பெரிய விடுதலை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அதனால் இப்போ அந்த மாதிரி பாட போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலை நம்ம சேர்ந்து கைத்தட்டி பாடலாம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. என் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களோ 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களோ 10,000 எழுந்தாலும் அஞ்சிட சொல்லுமா. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே என்னை
என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஓ, எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு நாள் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. படுவதில்லை. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். 5 நிமிடம் இருந்து வச்சுக்குவோம். 5 நிமிஷம் எழுந்து நின்று ஆராதனை செய்வோம் நம்ம எல்லாரும். ஒரு 5 நிமிடம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஓ, நன்றி ஆண்டவரே. யெகோவா ஓசேனோ,
என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. வல்லமைக்கும் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும்